வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் நெக் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து எப்படி கட் பண்ணி எப்படி வந்து தைக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா போட் நெக் வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்படி கட் பண்ணாலும் செட் ஆகாது. கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஃபிட்டிங்காக வந்து நம்ம எப்படி வெட்டி தைக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து லைனிங் எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து போட் நெக் தைக்க போகிறோம். இங்கே பார்த்துங்க, உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் நைஸாக இருக்குது, கிளாத்து ஹோல்ஸாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் வந்து அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா டபுளாக தான் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லேசான துணி வந்துன்னா நீங்கள் டபுளாவோட லைனிங் போட்டுக்கலாம். இல்லைனா 2x2 ப்ளவுஸ் பிட் வந்துன்னா அதோட போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரின்சஸ் கட்டு வந்து போட் நெக்காக தைச்சிங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக வரும், நல்லாவும் இருக்கும். அந்த கட் ப்ளவுஸாக தைச்சோம்னா கொஞ்சம் அது வேறு மாதிரி கட் பண்ணணும். அது நான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து போட் நெக்கில் வந்து நம்ம வந்து போட் நெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரின்சஸ் கட்டில் வந்து தைச்சோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு நம்ம வந்து இது வந்து தைக்க போகிறோம். இது எப்படி தைக்கிறது என்ன ஏதுங்கிறது நீங்கள் வந்து வீடியோவில் வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி கட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நுணுக்கங்கள்லாம் வந்து இடையில வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தைக்கும் போதும் சரி, கட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துடும். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இங்கே பாருங்கள், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பிசுறு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து கோடு போட்டு வரோம். இங்கே பார்த்துங்க, அதேமாதிரி தள்ளி வச்சு ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டு வரோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க, அப்போ வந்து புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 13.5 கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த 13.5 வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் மேலே பிடிக்கிறதுக்காக வச்சு 14 வச்சுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஒன்றா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறது தனியாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன். ப்ராப்பராக எப்படி எடுக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன், பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட் நெக்னால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 15 வைக்கணும். சரிங்களா? அதாவது இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 16, 17 இருக்குது. சரிங்களா? 17 இருக்குது. இவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 15 வச்சா போதும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 15 ஃபினிஷிங் வர மாதிரி, அதாவது 8 இன்ச்சு வச்சுங்க. சரிங்களா? 8 இன்ச்சு வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கோடு போட்டுங்க. இது ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வந்துடும். சரிங்களா? பாருங்கள், வச்சு ஒரு கோடு போட்டுங்க. நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் ஒன்றா பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சுங்க. கரெக்டாக 6 இன்ச்சில் இப்படி ஒரு கோடு போட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன். இப்படி கோடு போட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா பாருங்கள், ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து சொல்லிடுறேன் எப்படிங்கிறது. அதாவது வந்து 37 இருக்குது. நம்ம வந்து 3 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 40 வைக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 37 இருக்குது, 3 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணணும். 3 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 40 வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 இன்ச்சுனா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 43 டோட்டலில் வந்துடும். உங்களுக்கு அதை டிவைட் பண்ணி பாதியாக தான் நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 43. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 இன்ச்சுங்கிறது இங்கே பாருங்கள், 40ல் 43ங்களா? இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிட்டு வரப்போ உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், 40 இன்ச்சு வைக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 10 தான் வைக்க போகிறோம் ஃபினிஷிங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 வரணும். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து நார்மலாக வைக்கிறது வந்து நம்ம இப்போ தான் 11 தான் வைக்கணும். இப்போ இது போட் நெக்குங்கிறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 12 வச்சுங்க. ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ நம்ம 3 இன்ச்சு தான் வைக்கணும், 1 இன்ச்சு சேர்த்து வச்சுங்க. எதுக்குங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா? இப்போ வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பு, அதாவது இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? 30 இன்ச்சு இருக்குதுன்னா இங்கே பாருங்கள், இங்கே 12 இருக்குங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 11 இன்ச்சு வச்சுங்க. உங்களுக்கு இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஒன்றா வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். 1 இன்ச்சு மட்டும் இந்த இடத்துல நீங்கள் கம்மியாக வைங்க. சரிங்களா? இப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு இன்ச்சு, அதாவது 3/4 இன்ச்சு வர மாதிரியோட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3/4 இன்ச்சை நீங்கள் வச்சுங்க. 3/4 இன்ச்சு வச்சு இப்படி ட்ராயிங் பண்ணிங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், போட் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்படி காட்டிடுறேன். 2.5 இன்ச்சு வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து போதும். சரிங்களா?
அப்போ வந்து ஃபினிஷிங்கோடு சேர்த்து நம்ம வந்து இப்படி வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? 3 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு பிடிப்போம். அதனால் 3.25. இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். 3.25 வச்சிட்டிங்களா? அங்கே பாருங்கள், இப்படி ஸ்கேல் வச்சிங்க, இப்படி பண்ணிங்க. இதோட இது ஹைட்டு வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வச்சுருவாங்க. அப்படி வச்சிங்கன்னா நல்லா வராது. இங்கே பாருங்கள், நான் வைக்கிற அளவு நீங்கள் வைங்க, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். பாருங்க, 3.5 இன்ச்சு வச்சுங்க. சரிங்களா? 3.5 இன்ச்சு வச்சு இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இதில் நார்மலாக போட்டுருவோம். உங்களுக்கு நான் இதுலேயே இந்த ஸ்கேல்லையே போட்டு காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் உங்கள்கிட்ட இருக்குது ஓகே அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் இப்படி போடுங்க. அதாவது இங்கே பாருங்கள், இப்படி வச்சுங்க, இப்படி அழகாக இப்படி போடுங்க. சரிங்களா? இது வந்து வெட்ட வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்படி மார்க் மட்டும் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து புரியும் உங்களுக்கு சொன்னால். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபிட்டிங் வந்து வராது ஃப்ரெண்டில். அது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து எப்படி வெட்டினா எப்படி கரெக்டாக வருங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், மார்க் பண்ணிட்டோம். இது வந்து இப்படியே ஓரமாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? பார்த்துட்டே இருங்க. இதே மாதிரி இப்படி வெட்டிடுங்க கரெக்டாக. கோட்டுக்கு வெளியே எடுத்துருங்க. அதாவது கோட்டுக்கு வெளியே அழகாக வெட்டிகிட்டே வாங்க. பாருங்கள், அழகாக அப்படி வெட்டிடுங்க. வெட்டிட்டிங்களா? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பவும் போல் பாருங்கள், இது வந்து அர்க்காத் போட்டுங்க. ஏன்னா போட் நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது. அது தெரியாமல் ஒரு சிலர் வந்து வெட்டிடுவாங்க, பார்த்தா செட் ஆகலை, லூஸ் வருது, டைட் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், டபுள் இருக்கும், நான் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு சிங்கிள்லேயே நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ அது முடிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இது கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது இப்படியே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடம் இருக்குது, இந்த இடம் துணி இருந்துன்னா சைஸ்க்கு தகுந்த மாறும். அதனால் நான் எக்ஸாக்டாக வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், எப்பவும் போல் இது வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் தான் வெட்டுறோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3/4 இன்ச்சு வச்சு 3/4 இன்ச்சு தள்ளி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டுங்க. போட்டிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படியே கரெக்டாக இந்த ஆம்கோல்லையே கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிடுங்க. நான் என்னென்ன செய்கிறேன்னா அது அழகாக செஞ்சுட்டே வாங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும். போட் நெக் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு. போட் நெக்கில் நிறையா நெக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து நான் சொல்கிற மாதிரி வெட்டினீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? பாருங்கள், இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம். அது பக்கத்துலேயே பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டு இன்னொன்று மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம 1/2 இன்ச்சு இப்படி பண்ணுறீங்களா? ஸ்கேல் அளவு தான் நம்ம வைக்கிறோம், மெயின்டைன் பண்ணுறோம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அர்க்காத் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து நம்ம வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்படி வச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு வந்து நம்ம வந்து வைக்க போகிறது கிடையாது ஃப்ரண்டில். இங்கே பார்த்துங்க, இந்த அளவுக்கு கரெக்டாக ஷூராக வச்சுருந்தோம் தெரியுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தள்ளுறோம். நம்ம வந்து 3/4 இன்ச்சுங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தள்ளி வைக்கிறோம். 1 இன்ச்சோட தள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சை நீங்கள் தள்ளி வச்சிங்க. அதாவது உங்களுக்கு மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறது தெளிவாக பார்த்துங்க. அதாவது இங்கே பார்த்துங்க, இந்த கரெக்டாக ஷூராக வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். புரிஞ்சுங்களா? என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 1 இன்ச்சு தள்ளி வைக்கிறோம். புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், இப்படி தள்ளி வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இப்படி வச்சுங்க இந்த கோட்டுக்கிட்ட. சரிங்களா? கோட்டுக்கிட்ட இங்கே பாருங்கள் வச்சிங்கன்னா இது எதுக்காகங்கிறது உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்தந்த இடத்துல சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன்னு நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி பார்த்துங்க, இப்படி போட்டுக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அதில் நம்ம வந்து லைட்டாக தான் வச்சுருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே அப்படி இந்த இடத்துலேருந்து வச்சுருங்க. வளையிற இடம் இந்த இடத்துல வச்சுருங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சென்டருக்கு பார்த்திங்களா, இது வந்து 9 இன்ச்சில் இப்படி வச்சுங்க. இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட்டு
கட் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் கரெக்டாக 4.1 சரிங்களா, அங்கேயே வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி ஸ்கேலில் வச்சுங்க. இங்கே நீங்கள் செக் பண்ணிங்க 4.1 இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க கரெக்டாக இப்படியே வாங்க, இப்படியே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து முடிக்கணும். ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். இதுக்கு எத்தனை இன்ச்சுங்கிறது கணக்கு பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரு 5. அதாவது அந்த பெண்டு எந்த இடத்துல நல்லா வளையுதோ அந்த இடத்துல நீங்கள் உடனே எடுத்துணும். அதுதான் மெயின். பாருங்கள் இப்படியே போய் இப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பழகினா அப்படி வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படியே வந்துடுங்க. இங்கேருந்து கரெக்டாக ஆரம்பித்து இங்கே பாருங்கள் இப்படியே வந்து கரெக்டாக இப்படி வந்துடுங்க. அவ்வளோதான். இது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த 1.5 இன்ச்சுங்கிறது நீ வெட்டினு ஷேப்லாம் அழகாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து டைட் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைட் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக பாருங்கள், இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து டாட் ஒன்று பிடிச்சிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள் 2.5 இன்ச்சு வச்சு ஒரு டாட் ஒன்று போட்டுங்க. டாட் ஒன்று போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சொல்லுவாங்க டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபிட்டிங். அதனால் வந்து இதை போட்டுங்க சரிங்களா. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தள்ளி வச்சது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் போட் நெக்னால வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து கொஞ்சம் நெருக்கிறதுனால பாருங்கள் இந்த இடத்துல லூஸ் வந்துடும். அதனால தான் நம்ம வந்து பாருங்கள் தள்ளி வச்சுருக்கிறோம். இது ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.25 வரும். 6.25னால் அதாவது 12.5 வந்துடும் ஃப்ரண்டில். இது போட் நெக்கு ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நம்ம கட் ப்ளவுஸ் இருக்குதுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஷோல்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். போட் நெக்னால வந்து இது இந்த அளவே உங்களுக்கு போதுமானது. அதனால் வந்து நீங்கள் இப்படி தான் தைக்கணும். அப்போ தான் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் இந்த இடத்துல துணி லூஸ் வராமல் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இதை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து எப்படி வெட்டுறதுங்கிறது பார்த்துட்டே இருங்க. முடிஞ்சுங்களா. அடுத்து வந்து இதை நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி வெட்டணும்னு பார்த்துங்க, அதே மாதிரி வெட்டிக்கிங்க. உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது நீங்கள் அப்படியே வந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அப்படியே வச்சு அப்படியே தைச்சி நீங்கள் பாட்டு அழகாக போட்டிங்கன்னா என்ன மெஷர்மெண்ட்டாக இடுப்பு மட்டும் தான் நீங்கள் வந்து தைக்கும் போது வந்து பார்க்க போகிறீங்க, மற்ற வந்து கை பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதுதான் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே அழகாக பாருங்கள், லைட்டாக அப்படி குறைஞ்ச மாதிரி இப்படி எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்துங்க. இது தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த இடத்துல வந்து குடஞ்சி தான் நீங்கள் எடுக்கணும். இப்படி நல்லா வளைச்சி எடுத்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் தைச்சிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுற மாதிரி டேபிளில் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள் இப்படி அழகாக அப்படி வந்து ஃப்ரண்டில் வந்து இப்படி லைட்டாக குடஞ்சி எடுத்துங்க. இல்லை நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல பாருங்கள் நல்லா அப்படி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். நல்லா அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வராது. அதனால் வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இது நான் இப்போ கரெக்டாக எடுத்துருக்கிறேன். ஒரு சிலர் இப்படி வந்துடுவாங்க. நல்லா குடஞ்சி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்டில் வந்து லூஸ் வராது. போட் நெக்கில் வந்து நல்லாவே குடஞ்சி வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டிட்டோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வச்சு கட் பண்ணுங்கள். அங்கேருந்து வராமல் இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்படியே இந்த கோட்லேயே வெட்டிட்டு வாங்க. அப்படியே இந்த இடம் கொஞ்சம் பெண்டாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே அழகாக ரவுண்டாக இந்த இடத்துல கொண்டு போயிடுங்க. இது கொண்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. இந்த வளைவாக வந்துச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் மார்க் பண்ணுற கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பாருங்க வெட்டும்போது நம்ம அழகாக போய் கொண்டு போயிடணும். அது ஆட்டோமேட்டிக்காக வெட்ட வந்துடும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் கட்டிங் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கரெக்டாக வெட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் அதே மாதிரி இதே வந்து கோட்லேயே அழகாக வெட்டிடுங்க. அவ்வளோதான். இது வந்து அட்டாச் பண்ணோம்னா கரெக்டாக அழகாக வந்துடும். இப்போ வந்து இதை மறக்காமல் தற்காத்து போட்டுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிக்கணுங்களா. அதனால் வந்து இப்படி பாருங்கள் தற்காத்து போட்டுங்க. புரிஞ்சுங்களா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் வந்து டபுள் கிளாத் தான் போட்டிருக்கிறோம். அதனால் இங்கேயும் ஒரு அர்க்காத்து போட்டுங்க. போட்டிங்களா. இதை எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்துட்டே இருங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்கள். ஏன்னா ஸ்லீவ்ஸ்லாம் வந்து வெட்டணும். அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. பார்த்துட்டு அப்போ தைக்கிறதுலாம் என்ன ஏதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போட் நெக் வந்து அழகாக வரும். இது எத்தனை இன்ச்சு வச்சுங்கிறது எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து பாருங்கள் இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படியே ஸ்டேப் அப்படி வச்சுங்க. இப்படி அழகாக இப்படி வளைங்க. இங்கே பாருங்கள் இப்படி வளைச்சிங்கன்னா கரெக்டாக 9 வரும். சரிங்களா. இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து சிங்கிளாக வெட்டிக்கலாம். பாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கேட்டிருக்காங்க, அப்போ தான் கேட்டிருக்காங்க.
நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து சிங்கிள் லைனிங்லேயே வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், இதை வந்து அப்படியே போட்டுங்க. போட்டிங்களா? பாருங்க, இதை வந்து டபுளாக போட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிங்க. அதாவது வராது, அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக தள்ளி வைக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா 9 இன்ச்சு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், 9 8.25 அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வந்து அது வந்து பத்தாது லைனிங்கு. ஒரு சிலது பெரிய லைனிங் வரும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா வராது, ஏன்னா அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது லைனிங். ஒரு சிலதுலாம் பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும், ஒரு சிலது அகலம் கம்மியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், 5.5 கேட்டிருக்காங்கன்னா 6 வைக்கிறேன், அதாவது ஆஃப் இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போயிடும். அதனால் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா அதே 5.5 தான் வருது. இப்போ இங்கே 5.5னா 7 வைக்கணும். நீங்கள் பயப்படாமல் 1.5 இன்ச்சு மட்டும் வைங்க, ஒன்றும் ஆகாது. ஒரு சிலர் பயந்துட்டு அதிகமாக துணியை வந்து உள்ளே அதிகமாக விட்டிங்கன்னா போட்டாங்கன்னா அந்த ஃபிட்டிங் வராது. மெயினாக அது ஒன்று தெரிஞ்சுங்க, புரிஞ்சுங்களா? பாருங்க, 7 இன்ச்சு வச்சு 1.5 இன்ச்சு போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 6 3. சரிங்களா? இது பார்த்துங்க, இது நீங்கள் வந்து கட்டிங் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி பாருங்க, இப்படி கொண்டு போயிடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து 9 இன்ச்சு வந்து இங்கே வந்து வேணும். இங்கே பாருங்க, இப்படி வச்சுங்க டேப்பை, இப்படி அழகாக அப்படி வச்சு இப்படி வளைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. முன்ன வந்துருச்சு பின்ன வந்துருச்சு அந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதுலேருந்து கரெக்டாக பாருங்கள், வச்சு போட்டுங்க, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? அழகாக வந்து பார்த்துங்க, இப்படியே வெட்டிக்கிங்க. இப்போ ஸ்லீவ்ஸில் ஒரு சின்ன இது இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நார்மலாக எல்லா ஸ்லீவ்ஸும் வெட்டுற மாதிரி இது கொஞ்சம் வந்து வேறு மாதிரி வெட்டணும், அப்போ தான் அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இல்லைன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? இப்போ வந்து வெட்டிட்டோம். இருங்க, இதை வந்து கொஞ்சம் பிட்டு வந்து ஃப்ரண்டில் போடணும், அதையும் கையோடு வெட்டிடலாம். இந்த பிட்டுங்களையே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுங்க, இப்படி வச்சுட்டு இப்படி ஒரே மாதிரி வெட்டிட்டிங்களா? இதையும் வெட்டிடுங்க. இந்த அமுத்தி பிடிச்சின்னா இந்த வந்தாலும் நகராது, அதனால தான். பாருங்கள், இது வெட்டி ரெடியாக இருக்கட்டும் தனியாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃப்ரண்டில் வந்து போட் நெக்கில் வந்து துணி வந்து முன்னாடி லூஸ் வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிங்க, நல்லாவே ஒரு 3/4 இன்ச்சுக்கு வெட்டிடுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வெட்டிடுங்க. இங்கே பாருங்க, இப்படி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்ரண்டில் வந்து லூஸ் கொடுக்காது, துணி வந்து லூஸ் வராது. அது நிறைய பேர் வந்து போட் நெக்கில் வந்து அந்த மாதிரி பண்ணிடுவாங்க, ஃப்ரண்டில் லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. துணி லூஸ் வருதுன்னு இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா வரவே வராது. இது பாருங்கள், இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம். இருங்க, இது லைனிங்லாம் வந்து நம்ம வந்து அப்புறம் தான் தேவைப்பட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரிஜினல் துணியை வந்து எப்படி வச்சு வெட்டுறங்கிறது நீங்கள் பார்த்துங்க. ஒவ்வொருத்தர் துணி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது வந்து இந்த துணியை பொறுத்து இருக்குது. இப்படி பார்த்துங்க, இந்த பார்டர் வந்து வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்லீவ்ஸை வந்து இப்படி வச்சுங்க, ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க. சைடில் வந்து இப்படி பொழந்து விட்ருங்க. சரிங்களா? ஏன்னா இது எப்படி இருந்தாலும் பத்தாது. இங்கே பாருங்கள், பத்தாது, ஜாயிண்ட்டு போடுற மாதிரி வரும். அதனால் இதை நம்ம தைக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போலாம் நம்ம வந்து கரெக்டாலாம் வெட்டிட்டு பிட்டெல்லாம் கிடந்தோம்னா துணி வந்து அங்கிட்டு இங்கிட்டு எதாவது மிஸ் ஆகிடும். அதனால் எப்போவுமே அந்த தவறு நீங்கள் செய்யாதீங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. தைக்கும் போது மட்டும் அந்த இடத்துல லைட்டாக வந்து நம்ம பிட்டு போடுறதெல்லாம் எப்போவுமே சரி, எந்த ப்ளவுஸ் இருந்தாலும் அந்த பிட்டு போடுறது எல்லாமே தைக்கும் போது பண்ணிங்க. ஃபஸ்ட்டே எல்லாம் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது எங்கேயாவது காணாமல் போயிடும். புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து பேக் வந்து வெட்டிக்கிங்க. நான் சிங்கிள் வச்சு தான் வெட்டுறேன், டபுள் லைன் இல்லை, அது தனியாக இருக்குது. அது நம்ம அப்புறம் தைக்கும் போது வந்து நம்ம பார்த்துக்கலாம். துணி இந்த மாதிரி இருக்கனால தான் வந்து டபுள் வைக்கிறோம், இல்லைன்னா சிங்கிளாக வைப்போம். முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பேக் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வெட்டிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4 இருக்குது, 2 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதை வந்து இப்படி போட்டுங்க, போட்டு
உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நெக் வந்து நம்ம வந்து ஃப்ரண்டில் எப்படி இருக்குது ஃபினிஷிங் பண்ணோடனே அதே ஃபினிஷிங்கும் வந்துடும். நெக்கில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதனால் நெக் வந்து பார்த்திங்கன்னா போட் நெக் மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு சின்னதாக குட்டியோண்டாக வச்சுருவாங்க. அப்படி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நான் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பார்ட்டு எல்லா பார்ட்டையும் வெட்டி வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பாருங்கள், இது கரெக்டாக வந்துருச்சு. அதனால் இது வெட்டிங்க, இது சைடில் பிளந்து விட்டுருங்க. கரெக்டாக வெட்டாதீங்க, கொஞ்சம் லைட்டாக துணி வந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம தைக்கும் போது அங்கிட்டு இங்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். புரிஞ்சுங்களா? இப்போ இதையும் வெட்டிட்டோம். சரிங்களா? இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரண்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தைச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ தைக்கும் போது இதே மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் ஆஃப் காலஞ்சி இதாகும் போது உங்களுக்கு வந்து கழுத்து வந்து கொஞ்சம் இப்படி வந்துடும். இந்த இடமும் உள்ளே போயிடும். போட்டாங்கன்னா ஃபிட்டிங் அழகாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் வந்து ரொம்ப சின்னதாக குட்டியாக வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2, 1.5 இப்படிலாம் வைப்பாங்க. அது போட் நெக்கே கிடையாது, க்ளோஸ் நெக் மாதிரி தான் வரும். போட் நெக்குங்கிறது இங்கே பாருங்கள் 3 இன்ச்சு வச்சு வெட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு இன்னும் ப்ராடு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ள அளவு பார்த்தீங்கன்னா 7 வருதுங்களா? அந்த இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வந்துடும். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் 2 இன்ச்சோடு வைக்கலாம். நம்ம இஷ்டம் தான் அது. நம்ம ஒரு சிலர் ப்ராடு கேட்டாங்கன்னா வைக்கலாம். இவங்க வந்து நார்மலாக இருக்காங்க, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இது கரெக்டாக, இது போட்டால் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னால இந்த அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம கம்மி பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. கழுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறாங்க, இந்த கழுத்துங்கிறது கரெக்டான அளவு. இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்து ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போடுறேன், நீங்கள் அதையும் பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஜாயிண்ட் வரும். ஸ்லீவ்ஸில் வந்து டபுள் துணி கிடையாது, சிங்கிள் துணி தான். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சைடில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்குவோம். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க, எப்படி தைக்கிறங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு வேலையாக லைனாக வந்து தைச்சி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு அது மாதிரி தான் டபுள் துணி வருது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து டபுளாக எனக்கு வேணும்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். கை வந்து டபுள் தேவையில்லை, சிங்கிளாக தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாடல் மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது எப்படி தைக்கிறதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்மிங் தான் வைக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கழுத்து வந்து எம்மிங் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தையலோடு அடிப்பாங்க. அடிக்கிறதா நீங்கள் தையலும் போட்டுக்கலாம், இல்லை எம்மிங் வைக்கிறதா எம்மிங்கும் வச்சுக்கலாம். இவங்க எம்மிங் கேட்டிருக்கனால எம்மிங் தான் வைக்கிறோம். அதனால் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், கைக்கெலாம் கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக போடுற மாதிரி வரும். அதெல்லாமே போட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றா லைனாக பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும்.
ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழ் துணி மேல் துணி வந்து எக்ஸ்ட்ராவே வராது. கரெக்டாக எக்ஸாக்டாக வரும் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் வந்து ப்ராப்பராக வெட்டிட்டோம்னாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வரும். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே கட்டிங்கில் வந்து கரெக்டாக வெட்டிட்டீங்கன்னா பாருங்கள், தைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த அழகாக வந்து அந்த ரவுண்டு வந்து வந்துடும். நீங்கள் அதனால் வந்து எப்போவுமே அதே மாதிரி பண்ணிங்க. நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி தைச்சிங்க. டபுள் தையல் போட்டுங்க. எப்படிலாம் தைக்கிறங்க நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் பார்க்க ஒவ்வொன்றா உங்களுக்கே புரியும் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். கட்டிங்கில் வந்து கரெக்டாக வெட்டிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாகவே வந்து கட்டிங் வந்து ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்து நம்ம அர்க்காத் போட்டுருக்கோம் தெரியுங்களா, அந்த இடத்துல வந்து டாட் ஒன்று பிடிச்சிங்க. பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஃப்ரெண்டில் வந்து டைட்டாக வரும்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டுங்கிறது வராது, கரெக்டாக வரும். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணிங்க. எப்படி ஒரு லைனாக வந்து நான் வந்து தைக்கிறேங்கிறது பார்த்துங்க, அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக வரும். அதை செக் பண்ணிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும்.